ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நானும் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் பிஜிடிஆர்பி படிச்சுட்ருக்கீங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நோட்ஸ் கலெக்ஷனும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இப்படி படிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ்க்கு அல்ஜிப்ரா தாங்க படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ சிலபஸ் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கேன். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் இல்லை சைக்காலஜி படிக்கிறீங்கனாலும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டாபிக் அதாவது யூனிட் எழுதுறீங்களோ அது சிலபஸ் எழுதி வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி சிலபஸ் எழுதிட்டு அப்புறம் முக்கியமான நோட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்தந்த டாபிக்ஸ்க்கு உண்டான நோட்ஸ் எல்லாமே மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் நல்லா ஸ்கெட்சில் அண்டர்லைன் பண்ணியும் வச்சுக்கிறேன். நோட்ஸ்லாம் இப்படி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். கைப்படையே நானே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கிறதாங்க. இப்போ தான் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சதுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்க நோட்ஸு. இப்போ எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்க போதில்லையே, அதனால் எம்சிக்யூ கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சர்ச் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சுட்ருக்கேன். தென் நோட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் எழுதிட்டு நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸில் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த மாதிரி கிளாஸ் டீச் பண்ணும்போதே அப்படியே எடுத்துக்கிறது. அண்ட் யூடியூப்பில் கிடைக்கிற கிளாஸ் எல்லாமும் எடுத்து அதெல்லாமும் நோட்ஸ் நானே மேக் பண்ணி வச்சுக்கிறது. நிறைய பேர் கிளாஸஸ் எப்படி, நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸா இல்லை யூடியூப் கிளாஸா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ்லாம் போடுங்க. நான் அதுக்கு உண்டான வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்காங்க. சைக்காலஜி, ஜிகே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுபி ட்ரீம்ஸுங்கிறவங்க அவங்களோட நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஃப்ரீயாக ஜூலை 20 அதாவது இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது யூனிட் வைஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. 10 யூனிட்டுக்குமே நியூ சிலபஸ் வருது. முக்கியமான டாபிக்ஸ்லாம் அவங்க அதிலே கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸர் அகாடமிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கெலாம் ஒவ்வொரு யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அவங்களதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாலை ஈஸி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலை ஈஸி மேக்ஸ் அவங்களும் நல்லா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சு, டெலகிராம் குரூப் வச்சு அவங்க ஃப்ரீயாக ஆப்பும் கொடுத்து 1500 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸு, கொஷின் பேங்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துட்ருக்காங்க. அது பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். நானும் பார்க்கணுங்க, அதில் ஜாயின் பண்ணலாமா என்னன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீடியம் மெம்பர்ஸ் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம வீடியோஸில் பார்த்திங்கனாவே அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்காங்கங்க. வேணால் நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலில் நான் பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாலை ஈஸி மேக்ஸ் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாவும் கொடுக்குறாங்க. அப்புறம் கல்வி எழுச்சி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 800 ஒன்லைனர் கொஷின்ஸ் தமிழ் மீடியமுக்கு கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் ரெண்டுமே சேர்த்தி அவங்க ஒன்லைனர் கொஷினாக இருக்குது அவங்க கொடுக்குறாங்க. அது தமிழுக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயே நல்லா மெத்தடாலஜி அதிலே 6 யூனிட்ஸும் கவர் பண்ணிடுறாங்க. தமிழ் மீடியமுக்கு தாங்க. நீங்கள் ஒன்லைனர் வேணும்னா கல்வி எழுச்சி அந்த சேனலில் வேணால் போய் பாருங்கள். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயே அவங்க ஜிகேக்கு நோட்ஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்கள் 1900 ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிகேக்கு நோட்ஸும் கொடுத்துறாங்க. இந்த சைக்காலஜி மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஆனால் சைக்காலஜி மெட்டீரியல் ஃப்ரீ தான். ஜிகே வேணும்னா வேணால் நீங்கள் 99 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி எழுச்சி சேனலை வேணால் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் அவங்க நோட்ஸ் தாங்க வாங்கியிருக்கேன். அது நோட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணால் அப்லோட் பண்ணுறேன். சைக்காலஜி ஒன்லைனர் நோட்ஸ். ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியோட நோட்ஸ் எல்லாம் தாங்க எழுதிட்டுருக்கேன். அதாவது 1 மார்க்கு அந்த மாதிரி தான் அது வரும். அதனால் எம்சிக்யூ கொஷின்ஸ் எது இம்பார்ட்டன்ட் வருமோ அதை தான் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேபி எக்ஸாம் வரப்போதுன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே நிறைய பேர் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்லேயும் சரி, ஆன்லைன்லேயும் சரி. ஆனால் முக்கியமாக மேக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸ் அப்படியே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இல்லைங்க. அந்த அளவுக்குலாம் யாரும் யூடியூப்பில் இல்லை. எல்லாருமே அமௌண்ட் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருக்காங்க. ப்ரொஃபஸர் அகாடமி பார்த்திங்கன்னா கூட பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிஜிடிஆர்பி 2025க்கு நல்ல ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லி 50% சிலபஸ் அவங்களே கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே சப்ஜெக்ட் வைஸ் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரைவ் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க பார்த்திங்க அப்படின்னா புக்கு, நீங்கள் நிறைய பேர் புக்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களே பிஜிடிஆர்பிக்கு, எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் அவங்க கொடுக்குறாங்கங்க. நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஆனால் காசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. டெமோ புக்ஸ் கூட நம்மளுக்கு லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொஃபஸர் அகாடமி போய் பாருங்கள். நானும் அந்த மாதிரி புக் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேங்க்கா, நான் வந்து கண்டிப்பாக நல்லா முடியுமா, நான் படிச்சிருவேனா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக முடியும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இருக்கிற நோட்ஸ் வச்சு அந்தந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதுதான் நமக்கு முக்கியம். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியாது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். புதுசாக இருக்கவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நானும் சீக்கிரமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சிலபஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள். நான் சிலபஸும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள். நிறைய பேர் சிலபஸ் இல்லாமல் இருப்பீங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கிடைச்ச டைம், அதாவது தம்பியை தூங்க வச்சுட்டு இருந்தாங்க வந்தேன். என்னோடய லிட்டில் பிரின்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 7 months தான். நான் இப்போ வந்து ஏன்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம எப்படியாவது படித்து ஏதாவது நம்மளால் முயற்சி பண்ணி நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைம் தாங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நம்ம வீட்டு வேலையும் செய்யணும் இல்லைங்களா. தம்பியை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிதுங்க. அதில் தான் சரி நம்மளும் வீடியோ எடுத்து சரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துருந்தேன் படிக்கிறதும். இது பார்த்திங்க அப்படின்னா 10th தாங்க தமிழ். அது வந்து ஒவ்வொரு இயலாக முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் அதையும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலைங்க, அதையும் பார்க்கணும் இல்லையா. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே அதை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து ஹோம் மேக்கராக இருந்தால் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொடலங்காய் பொரியல், அதையும் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு. பொடலங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதிலேயே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு அடுத்து பொடலங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறதுங்க, வீட்டையும் பார்த்தாகணும் படிப்பையும் பார்த்தாகணும் தானுங்க. அப்படியே போட்டு பொடலங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு தான் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக வெங்காயம், ஜாதிபத்திரி, அப்புறமே பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாச்சுங்க. இதை வந்து அப்படியே இதில் என்னென்னா தக்காளி, உப்பு நல்லா போட்டு கலந்தாச்சு. நல்லா இதை வதக்கி விட்டோன்னா, ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோங்க. அதனால் அப்படியே தக்காளி ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணாலும் ஓகே. வெங்காயம் அப்படியே முடிச்சு சாப்பிட்டோம். இதிலே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு. கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தாங்க யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா வந்து கரம் மசாலா ரொம்ப அதிகமாகலாம் வாங்குறது இல்லை, வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு, அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்புனால வெந்தயம் அதெல்லாம் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதிலே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், இது வதக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு சாப் பண்ணிவிட்டு பெருங்காயம் அதிலே போட்டுடணும். போட்டதுக்கப்புறமே நல்லா அதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும், போட்டு உப்பு போட்டு இது பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதாங்க என்னோடய மெனு. அப்பளம், அந்த பக்கம் இருக்கிறது நெல்லிக்காய் சாப்பாடு, அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தென் வந்து பொடலங்காய் பொரியல், புளிக்குழம்புங்க. இதோட முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து திருப்தியாக அடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டும் வந்து மீதி பாதி வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, அந்த தமிழ் தாங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தம்பி எந்திக்கிறதுக்குள்ளே இதை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை முடிக்காமல் போனாவே ஒரு யோசனையாகவே இருக்குங்க. ஐயோ இதை முடிக்கலையே. அதனால் இதை நல்லா முடிச்சிடணும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லபடியாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு கான்செப்ட் யோசிச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் நோட்ஸ் கேட்குறீங்க, ஆனால் அது கொடுக்க முடியாது. எப்படின்னு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தோணே எனக்கு ஐடியாஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நான் படிக்கிறதெல்லாம் 1 வீக்கில் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு நாள்னா 1 வீக்கில் ஒரு நாள் அதை வந்து நான் என்னோடய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் ஓகே அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணலாம், நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிகே, சைக்காலஜி, தமிழ் இது 3மே எல்லாத்துக்கும் காமன் தானுங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து இதை நம்ம ஒன்றா வந்து ரிவிஷன் பண்ணலாம். நான் எழுதியிருக்கிற நோட்ஸும் உங்களுக்கு அப்படியே வந்து ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன். 1 வீக் உண்டானது என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே நம்ம ரிவிஷன் பண்ணலாம், நோட்ஸ் காமிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 1 வீக்கில் நான் படித்தது கிடைச்சத நோட்ஸெல்லாம் நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். மேக்ஸ்க்கும் வேணும்னா சொல்லுங்கள். தனியாக அவங்களுக்கும் வீக்கில் ஒன் டேஸ் என்னோடய நோட்ஸ் எல்லாமே காமிச்சு நான் என்னென்ன படிக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ரிவிஷன் வீடியோவாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. எல்லோரும் ஓகேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நல்லா தொடர்ந்து படிங்க. நல்லா முக்கியமாக சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மதராக இருக்கும்போது நம்ம ஃபேமிலியும் பார்த்தாலும் வீட்டையும் பார்த்தாலும் படிக்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தைரியமாக படிங்க. நம்ம வீடியோஸ் எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.